ஒரு சிறிய தேநீர் கடை. அங்கே ஒரு அப்பா தினமும் 5 ரூபாய் லாபத்துக்காக உழைச்சி வாழ்க்கையை நகர்த்துறார். ஆனால் அவருக்கே ஒரு பெரிய கனவு இருந்தது. என் பையன் நான் இல்லாத இடத்துல நிமிர்ந்து நிற்கணும். அந்த கனவுக்காக சாப்பாடை தவிர்த்தார். புதிய சட்டை வாங்காமல் இருந்தார். எத்தனை இரவுகள் பட்டினி கிடந்தார். ஒரு மகன் அவரோட போராட்டத்தில் வளர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனான். ஒரு நாள் அப்பா அவன் ஆஃபீஸுக்கு போனார். 2 பேர் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு இதே நிறைஞ்ச சந்தோஷமா நபரை அவன் பார்த்ததும் அவரிடம் சொன்னான், ஐயா நீங்கள் ஆஃபீஸ் மாதிரி வந்துட்டீங்க போல இருக்கு, இங்கே யாரும் பிஸ்கட் பாக்கெட் கேட்கலையா ஐயான்னு சொன்னான். அந்த வார்த்தை பையன்கிட்ட இருந்து வந்ததும் கத்தி மாதிரி நேராக அப்பா மனசில் குத்தி. ஆனால் அவர் சிரிச்சது மாதிரி நடித்தார். உள்ளுக்குள்ள 1000 காயங்கள் இருந்தாலும் ஒரு சொல் கூட சொல்லலை. மெதுவாக திரும்பி நடந்தார். அன்னைக்கு மாலை ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. உங்க அப்பா டீ கடை முன்னாடி விழுந்திருக்காருப்பா. ஓடி போனான். அங்க கையில் ஒரு கிழிந்த பழைய புகைப்படத்தோட சடலமாக கிடந்தார். அந்த புகைப்படம் அவன் கிராஜுவேஷன் டேல எடுத்த படம். அவன் கடைசி மூச்சு வரைக்கும் ஒரே சொல் தான், என் பையன் பெரிய ஆளாவான் அப்படின்னு சொன்ன சொல்லு நினைவாகி இன்று இருக்கு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு அவர் உயிரோடு இல்லை.